அகிலமெல்லாம் காக்கும் முருகப்பெருமாள் கெத்தா மக்களை காக்கும் கடவுளாக இருந்தாரு. இப்போ முருகனை மக்கள் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி முருகனுக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க. இந்த நேற்று நடந்த அந்த முருகன் மாநாடு வெற்றி பெற்றதா அல்லது மக்கள் மத்தியில எழுச்சி பெற்றதா தோல்வி அடைந்ததா என்று குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். 22ஆம் தேதி மதுரையில முருகனுக்கு மாநாடு நடத்தினாங்க. மாநாடு நடத்தினவங்க இந்து முன்னணி சார்பா நடத்துறேன்னு சொல்லிக்கிட்டு நடத்தினாங்க. ஆனா அதுல கலந்துகிட்ட பேசினவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தா பிஜேபி நிர்வாகிகள், பிஜேபியோட மாநில தலைவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு பேசினவங்க அத்தனை பேருமே அங்க போய் அரசியல் பேசியிருக்காங்க. ஏறக்குறைய பிஜேபி பேனர் வச்சு இந்த மாதிரி முருகன் மாநாடு நடத்துறோன்னு கூட அவங்களுக்கு வெளிப்படைய, எப்பயுமே அவங்க கொள்கையை அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, மறைமுகமாகத்தான் சொல்லுவாங்க. இந்த டிபேட்ல உட்காரும்போது கூட வலதுசாரிகள்னு போட்டுக்கிட்டு தான் பேரை போட்டுக்கிட்டு உட்காருவாங்க. ஆனா அவங்க பேசுறது முழுக்க முழுக்க பிஜேபி மோடியை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. பாஜக ஆதரவாளர்கள்னு கூட போட மாட்டாங்க. அதே பாணியை தான் இங்கேயும் பிஜேபி கையாண்டிருக்குது. இங்க இந்து முன்னணி நடத்துதுன்னு சொல்லிக்கிட்டு அதுல பேசினவங்க எல்லாம் மோடிக்கு பெஹல்காமுக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. எல்லாம் இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்கள் தான் அடுத்த தேர்தலில் இந்த இந்துக்களை முருகனை வழிபடுறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் என்ற அந்த கோரிக்கையை, அரசியல் கோரிக்கையை இதுல வச்சு நிறைவேற்றியிருக்காங்க. சரி, இப்போ முருகன் மாநாடு 1,00,000 சேர்கள் தான் போடப்பட்டிருக்கு. அந்த ஏறக்குறைய இந்துக்கள்னு சொல்லக்கூடியவங்க 90% மக்கள் இருக்காங்க. அப்படின்னா 8 கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டுல குறைந்தபட்சம், மிக மிக குறைந்தபட்சமாக ஒரு 5-6 லட்சம் அல்லது ஒரு கோடியாவது கலந்துட்டு இருக்கணும்ல, 1 கோடி இந்துக்களாவது கலந்துட்டு இருந்தாக்க அந்த மாநாடு வெற்றி பெற்றதாக அர்த்தம். இந்த விஷயத்துல அக்கா தமிழிசை ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க. இந்த மாநாட்டுக்கு பெரும்பான்மையாக ஆன்மீகவாதிகள் யாரும் வரல, இந்துக்கள் யாரும் அதிகமா வரல என்று சொல்லி ஒரு உண்மையை தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அவங்களும் அரசியல் தான் அந்த மாநாட்டில் போய் பேசுறாங்க. தமிழ் கடவுள் முருகனை வணங்குறவங்க தான் அடுத்த தேர்தலெல்லாம் வெற்றி பெறும், மக்களோட வாழ்த்து கிடைக்கும் என்று சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதே போலத்தான் அண்ணாமலையும் பேசியிருக்காரு. இனிமே முருகன் மாநாட்டுக்கு முன் மாநாட்டுக்கு பின் என்று தான் அரசியல் களம் அமையும், 2026 தேர்தல் இருக்கும் என்று சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் ஒரு கோஷம் வந்தது, அத்திவரதற்கு முன் அத்திவரதற்கு பின் என்று ஒரு கோஷமிட்டாங்க. அத்திவரதற்கு பின்னாடியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது. அப்போ இந்த முருகன் மாநாடு பத்தி உண்மையிலேயே இந்துக்களாக இருக்கக்கூடியவங்க அவங்களும் 1-2 பேர் போயிருக்காங்க. அதாவது இவங்க போடுறதெல்லாம் அரசியல் டிராமா, அரசியல் விழிப்புணர்வு இல்லாத அந்த மக்களும் இந்த முருகன் மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்த மாநாட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வேற கூட்டி வச்சுட்டு நீங்க திரைய போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க அந்த குறிப்பிட்ட டைம் தான் நிச் பண்ணிருக்கோம், அப்பதான் திறப்போம்னு சொல்றீங்களே, என்னது 10 மணின்றீங்க, ஒருத்தர் 11 மணின்றீங்க, நல்ல நேரம்னா முடிஞ்சீங்க, பத்திரிகையில 8 மணின்னு போட்டிருக்கீங்க. இவ்வளவு நேரம் நிக்க முடியுமா? நாங்க மானாமதுல இருந்து வந்திருக்கோம், அவங்க ராமேஸ்வரத்துல இருந்து வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஏன் முருகனை ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம்னு தானே வந்தோம். இவ்வளவு நேரம் நீங்க காக்க வைக்கணும்னு என்ன இருக்கு? ஒரு ஸ்கிரீன், அந்த ஸ்கிரீனை எடுத்துட்டீங்கன்னா மக்கள் எல்லாம் பாத்துடலாம், அவங்க போய்கிட்டே இருப்போம்ல. ராமேஸ்வரத்துல இருந்து வந்திருக்கோம், திரையை மட்டும் எடுத்து விட்டுட்டா நாங்க பாத்துட்டு கிளம்பிடுவோம். சாயங்காலம் 6 மணி இருந்து நாங்க இருக்க முடியுமா? வெயில் வேற, 6 மணிக்கெல்லாம் கூட்டம் பயங்கரமா இருக்கும். 10 மணிக்குன்னு சொல்றாங்க, இப்ப 8:30 தான் ஆகுது. 1.5 மணி நேரம் நாங்க நின்னுகிட்டு இருக்க முடியுமா? வெயில் வேற, காலையிலே வெறு வயித்தோட நின்னுகிட்டு இருக்கோம். பாத்தீங்களா? உண்மையாலும் பக்தர்கள் இந்துக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? வெயில்ல நாங்க சாயந்தரம் வரைக்கும் இருக்க முடியுமா? வெயில், எல்லாருமே சாப்பிடாம வந்திருக்காங்க, வயசானவங்க.
உண்மையிலேயே அவங்க வந்து முருகனை தரிசிச்சுட்டு போகலாம் என்று சொல்லி வந்திருப்பாங்க போல. இவங்க அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவங்க, பார்த்துட்டு போலான்னு வந்த இடத்துல இவங்க வந்து மக்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க என்பது ரொம்ப நல்லா புரியுது. நீங்க பார்த்துட்டு உடனே போயிடலாம், சாயந்தரம் வரைக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறது. இவங்க இந்த டிராமா போடுவாங்கல்ல பிஜேபிக்காரங்க எப்பயுமே, அந்த டிராமாவை இங்கேயும் போட்டு மக்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க என்பது நல்லா புரியுது. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, முருகன் மாநாடு ஃபெயிலியர் மாநாடு. அக்கா தமிழிசையே சொல்லிட்டாங்க, உண்மையான இந்துக்கள் இங்க வரல, ஆன்மீகவாதிகள் இங்கு வரல என்று சொல்லி அக்கா தமிழிசையே பேசிட்டாங்க. அதனால ஏறக்குறைய 90% மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு 10% இந்துக்கள் கூட வரலன்னும் போது அது வந்து ஃபெயிலியர் மாநாடு தான். அங்க வந்தவங்க எல்லாம் சங் பரிவார் கூட்டங்கள், பிஜேபியை சேர்ந்த அந்த சங்கிகள் தான் அங்க வந்திருக்காங்க. அதனால இது ஃபெயிலியர் மாநாடுன்னு சொல்லலாம். அதே போல பத்திரிகையாளர்கள் வந்து அடிக்கடி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் இந்த கூட்டணி வந்து ஜெல்லாகல, இன்னும் பிரிஞ்சுதான் இருக்காங்க என்று சொல்லி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கூட்டணி ஜெல்லாயிடுச்சு என்பதற்கு உதாரணம் தான். அதாவது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி முருகன் மாநாட்டுக்கு வாழ்த்து சொல்லி பேசியிருந்தாரு. அதே போல கட்சியில இணையும் விழா நடத்தினாங்க. அதிமுகவுல வந்து இணையறவங்களுக்கு இணைஞ்சாங்க. அந்த கூட்டத்துல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வேல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேலு வாங்குற கலாச்சாரம் திராவிட இயக்கங்களுக்கு கிடையாது. வாள் கொடுப்பாங்க, கேடயம் கொடுப்பாங்க. அதுதான் திராவிட இயக்கத்தோட கலாச்சாரம். எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு வேலை வாங்கினாரோ அன்னைக்கே அதிமுகவை, அன்னைக்கே அவர் போய் பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் போதே அதிமுகன்ற பேனர் மட்டும்தான் வச்சிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியை பிஜேபி கூட இணைச்சிட்டாங்க. கூட்டணிலாம் இல்லை, பிஜேபி கூட இணைஞ்சிட்டாங்க என்பது நல்லா புரியுது. அப்படின்னா அதிமுக ஜெல்லாயிடுச்சா என்று அந்த ஒரு கேள்விக்கு முன்னாடி இன்னைக்கு அமைச்சர்கள் அங்க போயிருக்காங்க. அதாவது முன்னாள் அமைச்சர்கள் அங்க போயிருக்காங்க. செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, பொள்ளாச்சி ஜெயராமன் போன்ற அமைச்சர்கள்லாம் அங்க போயிருக்காங்க. அப்போ இந்த இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். மதுரை முழுசும் ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. என்ன போஸ்டர்னா, சூரனை வதம் செய்த முருகா, திராவிடத்தை ஒழிக்க வேல் எடுத்து ஓடிவா என்ற போஸ்டர் வந்து பிஜேபி சார்பா, இந்து முன்னணி சார்பா ஒட்டியிருக்காங்க. இந்த மாநாட்டுக்காக வேண்டி முழுசும் மதுரை முழுசும் ஒட்டியிருக்காங்க. அப்போ திராவிடத்தை ஒழிக்க வேல் எடுத்து ஓடிவான்னு சொல்லி அவங்க இங்க ஒட்டும்போது இந்த அதிமுக காரங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது குறித்து இது வரைக்கும் ஒருத்தர் வாயில கூட ஒரு வார்த்தை திராவிடத்தை நீங்க எப்படி அழிக்கலாம் என்று சொல்லி கேட்கல. அது மட்டும் இல்ல, அந்த மாநாட்டுல ஒரு காணொளி ஒளிபரப்பி இருக்கிறாங்க. நாத்திகம் தேசியத்தை காப்பதற்காக, தெய்வீகத்தை காப்பதற்காக போலி திராவிடத்தை ஒழிப்போம் என்று சொல்லிட்டு, நாத்திகம் என்னும் இருள் சூழ்ந்தது என்று சொல்லி ஐயா பெரியாரோடைய அந்த பிம்பம் அவர் வந்து தடி எடுத்துக்கிட்டு வர மாதிரி, கம்பீரமா வர மாதிரி அவங்களே பெரியாருக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. நாத்திகம் தான் வந்து இங்க வந்து இருள் சூழ்ந்துருச்சு என்று சொல்லி ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், திராவிடத்தை ஒழிப்போம்னு சொல்லி அந்த பெரியார், அண்ணா, கலைஞரை காட்டும்போது அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் கை கொட்டி சிரிச்சிட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன்ல, அதிமுகவும் பிஜேபியும் ஜெல் ஆயிடுச்சுன்னு மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு. ஜெல்லாகவே இல்லைன்னு ஆயிடுச்சு. அது எப்பயே அவங்க கூட என்னைக்கு வந்து கூட்டணி வச்சாங்களோ அப்பயே அது வந்து ஜெல் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஜெல்லான கூட்டணி ஒன்று சேருமா அப்படின்ற பார்வைக்கு நம்ம அப்புறமா வருவோம். இந்த மாநாட்டுல வந்து இந்து அறநிலையத்துறையிலிருந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அறநிலைத்துறைய வெளியேற்றுவோம்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்காரு. அப்போ இதுக்கு வந்து அதிமுக உடன்படுதா? அவங்களுடைய கொள்கை என்ன? இது குறித்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போகிறார் என்று அவர் அறிக்கை விட்டிருக்கும். அறிஞர் அண்ணா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்து மத தர்ம பரிபாலனை சட்டம் நமது தமிழ்நாட்டிலே கோடிக்கணக்கில் பணம் தர்மத்திற்காக கோயில்களிடம் ஒப்படைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தர்ம சொத்து நியாயமாக கொடுக்கப்பட வேண்டுமல்லவா? வேறு யாரும் சொந்த உபயோகத்திற்கு எடுத்துக்கொள்ளாமல் நாம்
பார்த்து கொள்ள மேற்படி சட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு ஆபத்து வந்தால் தர்ம சொத்தில் கண்டவர் கை வைத்து விடுவார்கள். ஆகவே அந்த சட்டத்தை காப்பாற்றுங்கள் என சொன்னார் பேரறிஞர் அண்ணா. இவரு இப்போ எல்லாரும் இந்த துரோகி எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சி தலைவருக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தாரு, மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தாரு. இப்ப அண்ணாவுக்கும் துரோகம் பண்ணிட்டாரு. அண்ணா காப்பாற்ற சொன்ன இந்து சமய அறநிலைத்துறைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய போலி முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை கட்சி பெயரில் கொண்டுள்ள அடிமை அதிமுகவின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டுள்ளனர். இப்படி இணையதளங்கள்ல விமர்சிச்சு வந்துட்டு இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, அண்ணா இவங்க பெரியாருக்கு எப்பயுமே முன்னுரிமை கொடுத்ததில்ல. பெரியார ஒழிப்புன்னு சொன்னதை கூட நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம். கலைஞரை அவங்க எப்போதுமே எதிர்க்கிறவங்க தான். கலைஞரை அதையும் நம்ம பெருசுப்படுத்த வேணாம். ஆனா இவங்க அண்ணா பெயர்ல தானே கட்சியும் கொடியும் வச்சிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி யாரும் அண்ணாவோட கொள்கையை ஏத்துக்கிட்டு அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்கள் வந்ததில்ல. ஆனாலும் எம்ஜிஆர் உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்கும்போது அண்ணாயிசம் என்று சொன்னார் அந்த கட்சியோட நிறுவனர் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ குறைந்தபட்சம் அவங்க கட்சியினுடைய பெயரிலும் கொடியிலும் அறிஞர் அண்ணாவை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அண்ணாவின் கொள்கைக்காவது அவங்க வலு சேர்க்கணும் இல்லையா? திராவிடத்தை ஒழிப்போம் என்று சொல்லும்போது இவங்க கை கொட்டி சிரிச்சு வேடிக்கை பாக்குறாங்கனாக்க இவங்க கட்சியும் தொண்டர்களையும் அடமானம் வச்சுட்டாங்கன்னு தானே அர்த்தம். மொத்தமா அதுல போய் ஜெல்லாயிட்டாங்கன்ட்டு தானே அர்த்தம். இவங்க எப்படி மக்களை காப்பாற்ற முடியும்? திராவிடத்தை ஒழிச்சிட்டு இவங்க என்ன இது வரைக்கும் இந்த பிஜேபி ஆகட்டும் இந்து முன்னணி ஆகட்டும் என்னைக்காவது இடஒதுக்கீடுக்காக போராடி இருக்காங்களா? இன்னைக்கு இந்துக்களே ஒன்று கூடுங்கள் என்று இன்னைக்கு கோஷம் எழுப்பி முருகன் மாநாட்டுக்கு எல்லாரும் வாங்க வாங்க இந்துக்கள்லாம் வாங்க வாங்கன்னு ஏலம் போட்டு எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க உமா ரங்கநாத் பிஜேபியோட கவுன்சிலர், சென்னை மாநகராட்சியோட கவுன்சிலர், அவங்க இந்துக்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அவங்களே இந்துக்கள் எல்லாம் ஒன்று கூடுங்க என்று சொல்லி அவங்களும் அறிக்கை விட்டுருக்காங்க. அவங்க எந்த இந்துக்களை சொல்றாங்கன்னு அவங்க முதல்ல விளக்கமா சொல்லணும். அந்த வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கூட கேட்டு எவனாவது எங்கிட்ட திட்டச்ச ஏன் மாமி கருவறைக்குள்ள எல்லாரையும் விடுவீங்களா அப்படின்னா ஏன்டா விடணும்னு கேட்பேன் நான். கருவறைக்குள்ள என்ன உங்க வீடாது? பாத்தீங்களா அவங்க என்ன சொல்றாங்க? இந்துக்களே ஒன்று கூடுங்கள் முருகன் மாநாட்டுக்கு இந்துக்கள்லாம் வாங்க என்று சொன்னதோடு மட்டும் இல்லாம அவங்க ஏற்கனவே பேசின அந்த காணொலியும் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? கோவிலுக்குள்ள இந்துக்குள்ள வர விடுவீங்களா என்று கேட்ட உடனே அது என்ன அவங்க 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 வீடாது நினைச்சவங்களாம் கோயிலுக்குள்ள வரத்துக்கு என்று சொல்லி அவங்க அவ்வளவு ஆவேசமா பேசுறாங்க. அவங்க உங்க வீடாது நினைச்சவங்களாம் கோயிலுக்குள்ள வரத்துக்குன்னு. அப்போ கோயிலுக்குள்ள யாரு தான் போகணும்? யார் இவங்க வரக்கூடாதுன்றாங்க? தாழ்த்தப்பட்டவங்களாம் வெளியே வாசல்லையே நிக்கணும். கோபுர புண்ணியம் கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு கோபுரத்தை கும்பிட்டு போயிருந்துன்றாங்க. அப்போ இது யார்? இந்த கோயில் யாருக்கு சொந்தமானது? பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் சொந்தமானதா? அது அவங்களோட வீடா? அவங்களோட சொத்தா? அது இப்படி பிரிவினையை ஏற்படுத்துறவங்க என்னைக்காவது மேல்பாதியில தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு போராட்டம் பண்ணாங்க, விடமாட்டேன்னாங்க. கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிருச்சு, எல்லாரும் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டவர்களும் வரலான்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிருச்சு. ஆனாலும் இதுவரைக்கும் பிஜேபியோ இந்த இந்து முன்னணியோ என்னைக்காவது இந்த கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியிருக்காங்களா? இல்ல தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போயிருக்காங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்னைக்காவது அவங்க குரல் கொடுத்திருக்காங்களா? பல இடங்கள்ல தீண்டாமை கொடுமைகள் நடக்குது, அது குறித்து என்னைக்காவது இவங்க பேசியிருக்காங்களா? இப்போ நிறைய பிள்ளைங்கள் கல்வியை குறித்து சமூக நீதி குறித்து அவங்க என்னைக்காவது பேசியிருக்காங்களா? சிதம்பரம் கோவில்ல கனக சபை மீது ஏறக்கூடாது என்று பார்ப்பனர்கள்லாம் போராட்டமே பண்ணாங்க. அது போலீஸ் கேஸ் ஆகி அது கோர்ட்டின் மூலமா தீர்ப்பு வாங்கிட்டு இருந்தது. இது குறித்து எப்பயாவது இந்த பிஜேபிக்காரங்க இதுக்காக வேண்டி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? ஒரு போராட்டம் இருந்திருக்காங்களா? இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக பேசாதவங்க எப்போ பார்த்தாலும் முருகனை பத்தியே பேசிக்கிட்டு, அதாவது கடவுளை பத்தி. இப்ப உத்தரப்பிரதேசம் என்றால் ராமன், இவங்களுக்கு மாநிலத்துக்கு மாநிலம் கடவுள் மாறுபடுவாரு. ஒடிசா என்றால் பூரி ஜெகநாதன். இந்த மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் இவங்க மாறுபடும் கடவுள்.
இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக இப்ப இடஒதுக்கீடுக்காக பேச மாட்டாங்க, பெண் உரிமைக்காக பேச மாட்டாங்க, சமூக நீதிக்காக பேச மாட்டாங்க, சமத்துவத்துக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க. இவங்க எண்ணம்லாம் கடவுளை வச்சு மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி ஓட்டு வாங்குறதுல மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் நம்ம எப்போதுமே இவங்களை நம்புறதே இல்லை. அது மட்டும் இல்லை, திமுகவும் திராவிட இயக்கங்களும் மாநாடு நடத்துறாங்க. அவங்க எந்த மாதிரி மாநாடு நடத்துறாங்கனாக்க அதுவும் மக்களுக்கான மாநாடாக இருக்கும். சமூக நீதி மாநாடு, சுயமரியாதை மீட்பு மாநாடு, பெண் உரிமை மீட்பு மாநாடு, இந்த மாதிரி மாநாடுனா செங்கல்பட்டு மாநாடு இந்திய வரலாற்றிலே மிக முக்கியமான மாநாடு. அந்த மாநாட்டுல தான் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும், பெண்களுக்கு படிப்பு வேணும், பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வேணும், இப்படி பல்வேறு தீர்மானங்கள் அந்த மாநாட்டுல தான் போட்டது. அந்த மாநாட்டு தீர்மானம் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருந்து தந்தை பெரியார் அவர்களால் போடப்பட்ட அந்த தீர்மானம் தான். அப்படி திராவிட இயக்கங்கள் மாநாடுகள் மூலமாகவும் பொதுக்கூட்டங்கள் மூலமாகவும் மக்களை அரசியல் படுத்தி இந்த தமிழ்நாட்டை பக்குவப்படுத்தி வச்சிருக்காங்க. இங்க நீங்க ஏமாத்த முடியாது. இங்க இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சமத்துவமாக சகோதரத்துவத்தோட இருக்காங்க என்பதை இந்த காணொளி மூலமாக பாருங்க. மதுரையில தான் அந்த இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்காங்கன்னு அந்த காணொலியை காட்டுறேன் பாருங்க. நான் ஹிந்து, முஸ்லீம் தான். சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ கூட ஒன்றா தான் இருக்கோம். அப்படிலாம் பிரிச்சிட முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. என் ஃப்ரெண்டு இஸ்மாயில் தான் வச்சு கல்யாணம், அதுக்கு தான் வந்திருக்கேன். நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம். ஒரு சில பேர் பிரிக்க நினைக்கிறாங்க, அது என்னைக்குமே நடக்காது. கலவரத்தை உண்டாக பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, 2 பேருமே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தான் எவ்வளவு சகோதரத்துவத்தோட இருக்காங்க. இந்த மாதிரி இதுதான் மதச்சார்பின்மைக்கு உதாரணமாக தமிழ்நாடு தான் இருக்குது. அதுலேயும் மதுரை மிக முக்கியமானது. இங்க பவன் கல்யாண் ஆந்திராவோட துணை முதல்வர் பேசுறாரு, நீங்க அரேபியல இருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட அந்த மதத்தை நீங்க விமர்சனம் பண்ணிடுவீங்களா என்று சொல்லி பவன் கல்யாண் பேசுறாரு. அந்த மதத்துக்கு ஏன் இங்கிருந்து அந்த மதத்துக்கு போனாங்கன்னு உங்களுடைய சுய பரிசோதனையை நீங்க பண்ணணும். அங்க சகோதரத்துவம் இருக்குது, நீயும் நானும் அண்ணன் தம்பி தான் என்று அங்க சகோதரத்துவத்தோட அணைச்சிக்கிறாங்க, வாரி அணைச்சிக்கிறாங்க. ஆனா இந்து மதத்துல அப்படி சகோதரத்துவம் இருக்குதா? இங்க 4 அடுக்குகளை வச்சிருக்கிறீங்க. இந்த அடுக்கு எப்படி வந்தது? சூத்திரன், பார்ப்பனன், தலையில பிறந்தவன் பார்ப்பனர்கள் பிராமணர்கள், தோல்ல பிறந்தவர்கள் வைசியர்கள், இடுப்புல பிறந்தவர்கள் சத்திரியர்கள் என்ற இந்த 4 அடுக்குகள் இந்த பிரிவினை மற்ற மதங்கள்ல இருக்கா? அப்போ உங்க மதத்தை விட்டு மற்ற மதத்துக்கு போறாங்கன்னா ஏன்னு நீங்க உங்க மதத்தை தான் கேள்வி கேட்கணும். அண்ணாமலை பேசுறாரு, மற்ற மதத்துக்கு யாரும் போகாம பாத்துக்கணும், இன்னொன்னு அங்க போனவங்கள திரும்ப கொண்டுகிட்டு வரணும். என்ன பண்ணி கொண்டுகிட்டு வர போறீங்க? அதுக்காக என்ன சட்டம் இயற்ற போறீங்க? இதுல இருந்து புரியுதா, இவங்க இந்த இந்து தீவிரவாதத்தை அந்த வன்முறையை திணிக்க மக்கள் முன்னாடி வன்முறையை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். இங்க மீண்டும் பிஜேபி அதிமுக ஆட்சி கால் ஊன்றனாக்க நம்ம எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கிறோன்னு நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த வடநாட்டுல நடக்கிற அந்த வன்முறைகள் இங்கும் நடக்கும். அதுக்காக தான் இந்த பிஜேபி அதிமுக இந்த கூட்டணி வச்சிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், அதிமுகவும் பிஜேபியும் ஜெல் ஆயிடுச்சு என்று சொல்லி நான் சொன்னேன். அதிமுக பிஜேபியும் தலைமை தான் அவங்க கொள்கைக்கு ஜெல்லாகி இணைஞ்சிருக்காங்களே ஒழிய அந்த திராவிடம்ன்ற பேரை வச்சுக்கிட்டு நீங்க அந்த பேரை வச்சுக்கிட்டு தான் மக்களை போய் ஏமாத்த போறீங்க. உங்க தொண்டர்கள் இணைஞ்சாங்கனாக்க அவங்க இன்னும் இணையவில்லை. தலைமை தான் ஜெல்லாயிருக்கு. தொண்டர்கள் அதிமுகவோட உறுப்பினர்கள் இன்னும் திராவிட கொள்கையோட தான் இருக்காங்க. செக்குலரிசம் கோட்பாடு தான் தமிழ்நாட்டுல இன்னும் நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கு. இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தாமல் இவங்களால தமிழ்நாட்டுல காலூன்றவே முடியாது. அதாவது ஒற்றுமைனா அதிமுகவுக்கும் அதிமுக தொண்டர்கள் பிரிவிஞ்சு இருக்கிறத நான் சொல்றேன், காலூன்றவே முடியாது. அண்ணாமலை சொல்றாரு, பிள்ளைகள்லாம் மாணவர்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது விபூதி வச்சுக்கிட்டு உத்ராட்சம் கொட்டை போட்டுட்டு போங்க என்று சொல்றாரு. கொஞ்சம் கூட அந்த ஆள் ஐபிஎஸ் படிச்சுக்கிட்டு இவ்வளோ முட்டாள்தனமா இருக்கும், இவ்வளோ கேவலமா இருக்குன்னு அவரெல்லாம் ஆனா நீட்டா போயிட்டு வந்துட்டாரு. இப்ப அடுத்து வர மாணவர்களை தான் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பிள்ளைங்களை போய்
போல மாத்தணும்னு முயற்சி பண்றாரு. அதாவது மடத்துக்கு கந்தசஷ்டி கவசம் படிக்கவோ அல்லது வேதம் படிக்கிறதுக்கோ அல்லது பகவத்கீதையை படிக்கிறதுக்கோ ருத்ராட்சம் கோட்டை போட்டுக்கிட்டு போகலாம். வேதம் படிக்க போறதா இருந்தா பிள்ளைங்களுக்கு தமிழ், ஆங்கிலம், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதுக்கு ருத்ராட்சம் கொட்டை? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி பிள்ளைங்களை வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துல எப்படி முட்டாள்களாகவே வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் முட்டாளாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்துல நான் ஒரே ஒரு என்னுடைய வாழ்க்கையில நடந்ததை நான் சொல்லிடுறேன். என்னுடைய பசங்க 2 பேரும் கொல்லிமலையில இருக்கிற ஹில்டெல்ஸ் மெட்ரிகுலேஷன்ல உண்டு உறைவிட பள்ளி அந்த ஸ்கூல்ல 2009 சேர்த்தனேன். ஒரு பையன் ஆகாஷ் 5ஆம் வகுப்பும் பெரிய அபினேஷ 9ஆம் வகுப்பும் அங்க போய் சேர்த்தனது. அங்க சேர்த்து 1 மாசம் கழிச்சு பசங்களை பார்க்க போகும்போது என் பசங்க விபூதி வச்சிருந்தாங்க. அப்போ என்னப்பா எனக்கு பார்த்தோன்னா அதிர்வாயிடுச்சு. என்னப்பா விபூதி வச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இங்க விடியற் காலை 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு விபூதி வச்சுக்கிட்டு தான் தேநீரே குடிக்கணும் என்று அது அந்த ஸ்கூலோட விதிமுறை என்று சொன்னாங்க. உடனே நான் அந்த ஸ்கூலோட முதல்வர்கிட்ட போய் கேட்டாக்க, இங்க ஆமா அப்படிதான் இருக்கணும் எல்லாரும் என்று, அந்த எங்க ஸ்கூல் இது இந்து முறைப்படி அந்த விதிமுறைப்படி நடக்கும் ஸ்கூலு, இங்க அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன் உடனே, இந்த ஸ்கூல்ல அரசியலமைப்பு சட்டத்துல அவங்கவுங்க மதத்தை வணங்கக்கூடிய உரிமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்போது, இதே அரசியலமைப்பு சட்டத்துல தான் நாத்திகர்களுக்கான அவங்களுடைய உணர்வையும் மதிக்கணும் என்று இருக்கும்போது எப்படி உங்க மத உணர்வை எங்க மேல தடுப்பீங்க என்று கேள்வி கேட்டேன். சரிம்மா, இனிமே நாங்க சொன்னது தப்புதாம்மா, இனிமே உங்க பிள்ளைங்க அவங்க விருப்பப்படி இருக்கட்டும் என்று அந்த முதல்வர் சொன்னாரு. அன்னைக்கே நான் அந்த விபூதிக்கு விலக்கு பெற்றேன். இதன் மூலமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, அறிஞர் அண்ணா 1968 அரசு நிறுவனங்களில் மத அடையாளம் சார்ந்த படங்களோ மத குறியீடுகளோ எதுவும் இருக்கக்கூடாது. இது மதச்சார்பற்ற அரசு, அதனால அனைத்து மதங்களையும் சமமாக பார்க்கணும், எல்லோருடைய உணர்வுகளையும் மதிக்கணும் என்று சொல்லி மத சின்ன அடையாளங்களோ படங்களோ ஸ்கூல் அரசு நிறுவனங்கள்ல இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இயற்றினாரு. அந்த சட்டத்தை தீவிரமாக செயல்படுத்தக்கூடிய நேரம் நமக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் இந்த சங் பரிவார் கூட்டங்களை கால் ஊன்றாம தடுக்கணும்னா நம்ம திராவிட இயக்க கொள்கையை தீவிரமாக நம்ம செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.